இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே, அப்புறம் பாத்துக்கலாம். சரி இருங்க, கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். இது தமிழோட அப்பா மாதிரி இருக்கே. அவரேதான். இவர் இங்க எப்படி? எங்க போனாரு? அண்ணா, அண்ணா, சார். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஃபுட் ஃபெஸ்டிவல்ல எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. வரவங்க எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூவா எழுதிட்டு இருக்காங்க. அவன் அங்க பிளாக் போட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? ஐயோ சாம், இப்ப என்ன பண்ணணும்ங்கற? சிபியை பாரு. அவன் தமிழ் கிட்ட மட்டும் தான் கோவமா இருக்கான். மத்தபடி அவ குடும்பத்துல எல்லாரையுமே ஏத்துக்கிட்டான். இது நல்லதுக்கு இல்லன்னு. சரி, இத பத்தி அப்புறம் யோசிப்போம். அப்புறம் யோசிப்போமா? இதை விட வேற என்ன வேலை நமக்கு? ஐயோ சாம், தமிழோட அப்பாவை நான் இங்க பார்த்தேன். அவர் இந்த கூட்டத்துல தான் எங்கேயோ இருக்காரு. எங்க போனார்னு தெரியல. என்னென்ன சொல்ற? ஆமா சாம். என்னன்னு குடிச்சிருக்கியா? ஏய், நீ வேற. குடிச்சிட்டு எதையாவது உளராத. அவராவது இந்த ஊருக்கு வரதாவது. இல்ல சாம், நான் சத்தியமா என் கண்ணால பார்த்தேன். அவர் தானு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவர் எங்கேயோ போயிட்டாரு. அண்ணா, நீ உண்மையிலேயே தமிழோட அப்பாவை பார்த்திருந்தா அவரு இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாரு. அவரு எக்காரணத்து கொண்டும் இந்த ஃபேமிலில யாரையும் மீட் பண்ணிட கூடாது. மத்தவங்க யாரும் அவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவரை இங்க இருந்து அனுப்பி விடுற வழிய பாரு. சரி சார், போ. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குமா. சித்தப்பா, நீங்க சாப்பிடலையா? என்ன வேணும்னு சொல்லுங்க, இதோ ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். ஏய், இந்த உறவு முறை கொண்டாடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, இது அபிஷியலா நடக்கிற நிகழ்ச்சியில சார்னு சொல்லணும்ல. சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? வேணாம், டென்ஷன் படுத்தாத, மரியாதையா போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. சாப்பாடு வேணானா போங்க. இங்க சாப்பிடுறதுக்கு வர ஆளா இல்ல.